நல்லா கவனிங்க. நாம இந்த ஃப்ளோரைடை எடுத்து இதுல நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இதுல நல்லா கொலுக்கணும். எவ்வளவு கொலுக்குறீங்களோ அவ்வளவுக்கு நல்லது. டூத் பேஸ்ட் ரெடி. இது உங்களுக்கு வித்தியாசமா இருந்திருக்குமே. இது ரொம்ப போர் அடிக்குது. இன்னைக்கு கிளாஸ் அவ்வளவுதான். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்க திரும்பவும் செய்யணும். இன்னும் 3 minutes 28 செகண்ட் தான் இருக்கு. இதெல்லாம் ஒரு எக்ஸ்பெரிமெண்டா? அவர் சொன்னதை செய். எனக்கு இதெல்லாம் சாதாரணம். நான் புதுசா ஒண்ணு கண்டுபிடிக்கிறேன். அதெல்லாம் சரி. நம்ம புதுசா கண்டுபிடிக்கிறோம், பிரச்சனை எல்லாம் மாட்டிக்க கூடாது. அதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் இந்த டிஎன்ஏ வச்சு புதுசா ஒண்ணு கண்டுபிடிக்க போறேன். உனக்கு ஏதாவது புதுசா கண்டுபிடிக்கணும்னா என்கிட்ட சொல்லு. ஜாஷ், ப்ரொஃபசர் நம்மள டூத் பேஸ்ட் தான் கண்டுபிடிக்க சொன்னாரு. ஆனா நீ இதெல்லாம் பண்ணாத. இதெல்லாம் ரொம்ப டேஞ்சர். எனக்கு தெரியும். ஆனா நான் இப்ப ஃப்ளோமைட கூட ரோம்பைட சேர்க்க போறேன். இப்ப இந்த மாதிரி நல்லா குலுக்கணும். இது என்னவோ தண்ணி மாதிரி இருக்கு. ஒருவேளை அந்த ஃபார்முலா வொர்க் அவுட் ஆகலையோ? சரி, செக் பண்ணி பார்க்கலாம். ஆனா இது ஏன் இப்படி பொங்குது? கெமிக்கல் மிக்சிங் சரியா இல்லனா இது பிளாஸ்ட் ஆகும்னு இதுல போட்டுருக்கு. உண்மையா இருக்குமா? என்னாச்சு? இங்க யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லையே. இல்ல சார். உங்களுக்கு என்னாச்சு? நீதான் இந்த வேலையை செஞ்சியா? ஆமா, ஆனா ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு. உண்மைதான் மிஸ்டர் மால்கம். இங்க நடந்த வெடி விபத்துக்கு நான் தான் முழு பொறுப்பு. ஆனா நான் இனிமே இந்த மாதிரி செய்ய மாட்டேன். நீ தப்பு பண்ணிட்ட ஜாஷ். ப்ரொஃபசர் சொன்னதை விட்டுட்டு நீ எதுக்காக வேற ஒன்ன முயற்சி பண்ண? நான் கொஞ்சம் டிஃபரெண்டா யோசிச்சேன். அதனால தான். அது எனக்கு தெரியும். ப்ரொஃபசருக்கு சயின்ஸ்ல ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவர் சொன்னதை தான் நீ கேட்டிருக்கணும். நீங்க என்ன சொல்ல வரீங்க? வேற வழியே இல்ல. உன்ன மாதிரி அதிக பிரசங்கிகளை வச்சுக்கிறத விட டிஸ்மிஸ் பண்ணிரலாம். சரி, ஓகே, நான் உடனே கிளம்புறேன். ஏய் ஜோஷ், சொல்லுங்க. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா போ. ஓகே, ஆனா நான் மட்டுமே அது எல்லாத்தையும் தனியா க்ளீன் பண்ண முடியாது. அது எதுவுமே எனக்கு தெரியாது. ஆக மொத்தத்துல நீ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு தான் போற. சரி, ஓகே. நான் இங்க படிக்க வந்தனா இல்ல க்ளீன் பண்ண வந்தனா? நீ சொல்றது சரிதான். சரி, இந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ண முடிச்சதுக்கு அப்புறம் என்னோட ட்ரெஸ்ஸையும் வாஷ் பண்ணி கொடுத்துருன்னு. எப்படி வாஷ் பண்றேன்னு நானும் பாக்குறேன். நீ தேவையில்லாம கனவு காணாத. மிஸ்டர் மால்கம் தான் உன்னை இதை செய்ய சொன்னாரு. முடியாது. ஒரு நிமிஷம் இங்க கவுனி. இந்த சயின்ஸ் புக் வேற அழுக்காயிடுச்சு. இதை க்ளீன் பண்ணிடு. எல்லாத்தையும் பக்காவா பண்ணணும். இந்த காமெடில என்கிட்ட பண்ணாதீங்க. இது ஒண்ணும் காமெடி இல்ல. இதையும் சேர்த்து க்ளீன் பண்ணு. என்னால இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ண முடியாது. ட்ரை பண்ண முடியும். உன்னால கண்டிப்பா முடியும். நான் ஒண்ணு உங்ககிட்ட கேட்டா நீங்க தப்பா நினைச்சுக்க மாட்டீங்கல்ல? நீங்க என் ஃப்ரெண்ட்ஸ் தானே? எனக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல? இவன் சொல்றதும் சரிதான். அவன் பேச்ச கேட்காத. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. என்கிட்ட இருந்து எவ்வளவு நாள் வீடியோ கேம்ஸ்லாம் வாங்கி விளையாடி இருப்பீங்க. உன் வீடியோ கேம் நான் விளையாடுனதே இல்லையே. தேவையில்லாம பேசாத எலியட். என்கிட்ட எத்தனை வாட்டி சாக்லேட் வாங்கி சாப்பிட்டுருக்க? சரி, நான் என்ன ஹெல்ப் பண்ணணும் சொல்லு. ஆபத்துல இருக்கிறவனுக்கு உதவுறான் தான் உண்மையான நண்பன் எங்க அப்பா சொல்லுவாரு. அப்படின்னு உங்க அப்பா தானே சொல்லுவாரு, நீ சொல்லலையே. சரி, ஓகே. என்னோட Dress சாஃப்ட்டா இருக்கும். பார்த்து மெதுவா க்ளீன் பண்ணு. நீங்களே என்னோட ஃப்ரெண்ட்ஸே இல்ல. அப்பா, எப்படியோ முடிஞ்சது. இப்ப என்ன பண்றது? இது மறுபடியும் வெடிச்சிடும் போல இருக்கே. வாவ்! ஹாய், நீயா பேசுற?
ஜோசப். என் பேரு ஜாஷ். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா மாஸ்டர்? மாஸ்டரா? ஆமா. ஓ அப்படியா? எப்படி இருக்கு ஜோஷ்? நல்லா இருக்கேன். விசாரிச்சதுக்கு மிக்க நன்றி. உனக்கு என்னாச்சு? எனக்கு எதுவும் ஆகல நண்பா. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கானே. ஹேய், நான் 2000 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்துட்டேன். ஆமா, நீ அதுக்குள்ள எப்படி இங்க வந்த? ஓ அதுவா? அதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். சாரி, சொல்ல மறந்துட்டேன். நீ எப்படி அதுக்குள்ள இங்க வந்தன்னு புரியலையே. அதுவா? ஷார்ட்கட் எனக்கு மட்டும் தான் தெரியும். உனக்கு அது அப்புறம் காட்டுறேன். இல்ல, எனக்கு ஏதோ விக்டோரியா, செலவு துணிங்கெல்லாம் ரெடி. ஒரு நிமிஷம், நீ சரியா துவைச்சிருக்கியா நான் செக் பண்றேன். வாவ், இத பார்க்க புதுசு மாதிரி இருக்கு. தேங்க் யூ. அடுத்த முறை நீங்க Dress யூஸ் பண்ணும்போது ரொம்ப அழுக்கு பண்ணிடாதீங்க. தேங்க் யூ. நிறுத்து. ஜானஸ், உன் பூட்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. அடுத்த தடவை நீ பூட்ஸ் இப்படி வேஸ்ட் பண்ணாத. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தா நல்லது. தேங்க் யூ ஜாஷ். ஒரு முக்கியமான விஷயம், ஷூவை நல்லா பாரு. அதுல உன்னுடைய பாட்டம் சரியா இல்ல, அது கொஞ்சம் பிஞ்சு போயிருக்கு. ஷூவை மாத்திடு. இல்ல, அத நான் சரி பண்ணிடுவேன். சொல்றத நான் சொல்லிட்டேன். நீ இவ்ளோ பிரில்லியன்ட்டான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், உங்க இஷ்டம். சரி ஓகே, நான் போயிட்டு வரேன். விக்டோரியா, உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். உன் ஃபேஸ்லயே உன் கண்ணு தான் ரொம்ப அழகா இருக்கு. அது கொஞ்சம் மெயின்டைன் பண்ணு. ஓகே, தேங்க் யூ ஜாஷ். அவன் பேச்சுல ஏதோ வித்தியாசமா இருக்கு. இல்ல, அவன் கரெக்ட்டா தான் பேசுறான். நீ என்ன சொல்ற? இல்ல, விக்டோரியாக்கு அழகான கண்ணு இருக்குன்னு சொன்ன. நீ என்ன மாதிரி நடந்துக்காத. நான் உன்னுடைய ஒரு பகுதி, புரியுதா? என்னதான் இருந்தாலும் நீ இப்படி நடந்துக்கிறது தப்பு. இனிமே தப்பு பண்ணாத. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. புரியுற மாதிரி சொல்றேன். நான் சொல்ற வேலையை மட்டும் நீ செய். நான் சொல்லாத வேலையெல்லாம் நீ செய்யாத, புரியுதா? ஓ அப்படியா? அப்படின்னா நான் சுயநலமா நடந்துக்கிறேன்னு சொல்றீங்களா? இல்ல, மத்தவங்க மேல ரொம்ப ஓவரா அக்கறை எடுத்துக்காதன்னு தான் சொல்றேன். நீங்க சொல்றது நான் ஏத்துக்கிறேன் மாஸ்டர். இதுதான் நல்ல பையனுக்கு அழகு. டைம் ஆயிடுச்சு. எனக்கு பதிலா நீ இப்ப சயின்ஸ் கிளாஸுக்கு போற. ஓகே மாஸ்டர். இப்ப புரியுதுல்ல? இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணாதான் நமக்கு ஹீலியம் கிடைக்கும். ப்ரொஃபசர், எனக்கு ஒரு டவுட். சொல்லு ஜோஷ். நான் என்ன சொல்றேன்னா, இது ஒரு நைட்ரோஜனோட மிக்சிங். ஓஹோ, நான் காமெடி பண்ண. நீ டெக்ஸ்ட் புக்கை பார்த்து தானே சொன்ன. மறந்துட்டனே. நீ கரெக்டா சொன்ன மிஸ்டர் ஜோஷ். நான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிட்டேன். உன்னால எப்படி இவ்வளவு பிரில்லியண்டா ஆன்சர் சொல்ல முடிஞ்சது? இதுவா? அதுக்கு நல்லா படிக்கணும், புரியுதா? நல்லா படிச்சா நம்ம எல்லா காம்படிஷன்லயும். ஹே ஜாஷ். ஹாய் ஜானஸ். என்கிட்ட ஒரு டபுள் சிடி செட் இருக்கு. அது ரொம்ப நல்லா இருக்குமே. அதுல ரேடியோ கூட இருக்கு. ஆனா அது இப்போ ரிப்பேர் ஆயிடுச்சு. சரி, அது சர்வீஸ் கொடுத்தா சரியாயிடும். கவலைப்படாத, அது என்கிட்ட கொடு. நீ சர்வீஸ் பண்ணுவியா? கண்டிப்பா, எனக்கு மெக்கானிக் டர்ம்ஸ்லாம் தெரியும். நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ்? நான் எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுவேன். என்னால இத நம்பவே முடியல. ஆனா எனக்கு அந்த டப்பு செடி என்ன ரொம்ப பிடிக்கும். மாட்ல நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன சொல்ற? நீ ஆள் மாறாட்டம் செய்யற. உண்மையை சொல்லு. நண்பா, நீ ஏதோ கன்ஃபியூஸ் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். நானா? அப்படின்னா இது யாரு? ஆமா, அவனை உடனே நம்ம பிடிக்கணும். அவன் யாருன்னு சொல்லு. எனக்கே புரியல. நீ நான் சொல்றத நம்ப மாட்டியா? அப்படின்னா உனக்கு பதிலா கிளாஸுக்கு வந்தது, கேம்ஸ் எல்லாம் விளையாடுனது இவன் தானே? ஆமா. இப்போ என்ன பண்ணலாம்? அவன் முதல்ல இங்க எப்படி வந்தான்னு கண்டுபிடிக்கணும். நீ சொல்றது சரிதான். அவனை எப்படியாவது திருப்பி அனுப்பி ஆகணும். அது சாதாரணமா இல்ல. லேப்ல டாஸ்ட் ஆனதுனால தான் இவன் உருவாகுனான். மிஸ்டர் மால்கின் கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம் வா. எனக்கு அவர் மேல நம்பிக்கை இல்ல.
சரி உனக்கு யார் மேல நம்பிக்கை இருக்குன்றத சொல்லு. இல்ல நம்ம வேற ஏதாவது ஒண்ணு யோசிக்கலாமே. அவன் என்னோட இன்னொரு பார்ட். அவன் என்னோட பிளாஸ்டால தான் உருவாகுனான். ஒரு ஐடியா. நம்ம மறுபடியும் அந்த மாதிரி ஒரு பிளாஸ்ட் பண்ணா அவன் திரும்பி போயிடுவான்ல. எப்படி என்னோட ஐடியா சூப்பரா இருக்குல்ல? ஆனா இது சரியா வராது. என்ன பண்ணலாம்? ஜாஷ், உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். என்ன விஷயம்? பர்சனலா கொஞ்சம் பேசணும். ஓ, உனக்கு கூட பர்சனல் விஷயம்லாம் இருக்கா? சுமாரு. இவன் எதுக்கு அவனை தனியா கூட்டிட்டு போறான்? என்ன விஷயம்? நீ யாருன்னு எனக்கு தெரியும். அப்புறம் இனிமே நீ ஜானஸ் கூடயும் விக்டோரியா கூடயும் பழக கூடாது. நான் ஒண்ணும் பழகல. அவங்கள தான் என்கிட்ட வந்தாங்க. இத பாரு, நான் இத பத்தி மிஸ்டர் மால்கம் கிட்ட சொன்னேன்னா என்ன ஆகும்னு தெரியும்ல. ஜோஷ் என் ஃப்ரெண்டு, புரியுதா? இனிமே நீ யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாத. உன்னால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. என்னால எந்த பிரச்சனையும் வராது. ஆனா இங்க எல்லாருக்குமே என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. அத நீங்க மறந்துடாதீங்க. நம்ம போய் சாப்பிடலாமா? உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வா போலாம். பை. கடைசியா ஆனியன் போடணும். இப்போ உங்களுக்கு தேவையான டேஸ்டும் கிடைக்கும், அழகா டெக்கரேட்டும் ஆயிடுச்சு. லாஸ்ட் கொஞ்சம் சாஸ் போட்டா போதும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. சாஸ் சாப்பிட்டா குண்டாயிடுவோமா? நீ குண்டானா நல்லாதான் இருப்ப. ஆனா நீ உண்மையிலேயே ரொம்ப நல்லா சமைக்கிற. எல்லாம் உங்களுக்காக தான். இது ரொம்ப சூப்பரா இருக்கு. ஓ ஓ, அங்க பாரு, உன் ஷர்ட்ல கரையாயிடுச்சு. என்ன பண்றது? இதோ வரேன். இத வச்சு தொடச்சா போயிடும். வேண்டாம், அத நான் பாத்துக்கறேன். இந்த ட்ரை கிளீனிங் ஜாப் எல்லாம் நீ செய்ய கூடாது. கெமிஸ்ட்ரி லேப்ல நடந்த மிஸ்டேக்கால தான் நீ இன்னைக்கு வந்துட்ட. நீ வந்த வழியாவே திரும்பி போயிடு. அதுக்கு எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்ல. ஆனா என்ன எதுக்காக திருப்பி அனுப்புற? என்ன பார்த்தா உனக்கு பயமா இருக்கா? இல்ல, இதனால பிரச்சனை வரக்கூடாது. அதனால தான் நான் சொல்றேன். சொல்றத புரிஞ்சுக்க. ஜாஷ், நான் உன்னுடைய பாட்டுன்றத மறந்துடாத. நீ போய் முதல்ல நல்லா எக்ஸசைஸ் பண்ணு. நீங்க உட்கார்ந்து வீடியோ கேம்ஸ் விளையாடிக்கிட்டு இருந்தீனா நீ ரொம்ப சோம்பேறி ஆயிடுவ. பாத்து, அது எனக்கு தெரியும். சரி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீயும் என்ன மாதிரி இருக்க கொஞ்சம் முயற்சி பண்ணு. எப்பயுமே எல்லாத்துலயும் பிரில்லியண்டா இருக்கணும். என்னால அப்படி இருக்க முடியல. உன்னால முடியும். இனிமே நீ ஏலியட் கிட்ட என்ன பத்தி பேசாத. ஏன் பேசக்கூடாது? அவனுக்கு என் மேல சண்டைக்குமே வந்துருச்சு. அவன் மால்கம் கிட்ட போய் சொல்லுவான். அவன் என்ன கேட்காம எதுவும் செய்ய மாட்டான். நீ எல்லாரையுமே முட்டாள்தனமா நம்புற. இல்ல, அவனும் என் ஃப்ரெண்டு தான். ஜோஷ், அவனுக்கு உன் மேல பொறாமை அதிகம். உன்னை விட அவன் அதிகமா பேர் வாங்கணும்னு ஆசைப்படுறான். நான் சொல்றத நம்பு. மிஸ்டர் மால்கம் கிட்ட போய் நம்மள பத்தி சொல்ல போறான். நீ சொல்றத என்னால செய்ய முடியாது. உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு எல்லாமே நல்லா புரியுது. சொல்றதே கேளு. பயமுறுத்துறியா? நான் உன்னை பயமுறுத்த வேண்டிய அவசியமே எனக்கு இல்ல. நீ ஏற்கனவே பயந்து போய் தான் இருக்க. நான் எதுக்கு பயப்படணும்? நான் சொல்றேன், நீ ரொம்ப தப்பா நினைச்சுக்காத. நீ பேசுறது எதுவுமே புரியல. இப்ப புரியும். என்ன நீ உருவாக்கி இருக்கலாம், ஆனா நான் சொல்றபடிதான் நீ கேட்டு நடக்கணும். என்னாச்சு? அந்த ஜோசப்பால பிரச்சனை. அவனை கட்டுப்படுத்த முடியல. அவன் விக்டோரியாவையும் ஜானஸையும் கூட்டிட்டு போறான். நாம அவங்கள காப்பாத்தணும். ஒரு நிமிஷம், நம்ம ஷார்ட்கட்ல போலாம். இந்த வழியில போனா நம்ம ஈஸியா போய் அவங்கள மடக்கிடலாம். வெரி குட். போடா. ஓ! என்னை யாராலையும் எதிர்க்க முடியாது. ஓ! 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 ஹலோ, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? ஓகே, இப்பதான் புரியுது. நான் ஒரு பாதாளத்துல இருக்கேன். அதான் யாருக்கும் தெரியல. நான் இப்ப இங்க இருக்கிறது யாருக்குமே தெரியாது. உடனடியா நான் தப்பிக்கணும். யோசிக்கிறேன். ஹலோ, ஜோசப் எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு புரியவே இல்லையே.
உன் டி-ஷர்ட்டை வாஷ் பண்ணிட்டியா? என்ன சொல்ற? உன் ஷர்ட்ல சாஸ் கரைப்பட்டு இருந்ததே, அதை வாஷ் பண்ணிட்டியா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. நீ நல்லா தானே இருக்க? நீங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? உன்னை பத்தி என்ன நினைக்கணும்? சரி அதை விடுங்க. எலியட்ட பாத்தீங்களா? அவனை பார்த்து ரொம்ப நேரமாச்சு. மிஸ்டர் மால்கம பாத்தீங்களா? இல்ல, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல. சரி ப்ரொஃபசரையாவது பாத்தீங்களா? இல்ல, அவரையும் காணோம். சரி நான் போய் பார்த்துட்டு வரேன். இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. நீங்க என்ன பண்ற? ரூமை விட்டு வெளியே வராதன்னு சொன்னல. நான் உன்னை வார்ன் பண்றேன். எலியட்டும் மால்கமும் என்ன தேடி வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்றது? நான் எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்க போறேன். நான் அந்த இடத்துல போய் ஒளிஞ்சுக்கலாம்னு இருக்கேன். எங்க? அங்கதான் வா. இந்த இடம் உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு. காப்பாத்துங்க. சாரி, என்ன மன்னிச்சிரு நண்பா. வேற வழி இல்ல. ஹலோ, இங்க யாராவது இருக்கீங்களா? யார் அது? ஜாஷ், எலியட், நீ எங்க இருக்க? நான் இதுக்குள்ள தான் இருக்கேன். நீ எப்படி இதுக்குள்ள போன? உன் ஃப்ரெண்டு தான் அப்படி செஞ்சான். உன் ஃப்ரெண்டு தான். நான் சொன்னனே கேட்டியா? எனக்கே இப்போதான் எல்லாம் புரியுது. சரி முதல்ல என்ன காப்பாத்து. சீக்கிரமா என்ன ஓபன் பண்ணு. கல் எடுத்து அடிக்க போறேன். கொஞ்சம் தள்ளி இருந்துக்க. ஓ, நான் இங்க இருந்து தப்பிப்பேன்னு நினைக்கவே இல்ல. நம்ம முதல்ல இங்க இருந்து போயாகணும். முதல்ல மிஸ்டர் மால்கம பார்க்கணும். சீக்கிரம் வா, யோசிக்காத. நீ போயிட்டு வா. நான் இங்கே வெயிட் பண்றேன். வேற யாரும் இங்க மாட்டிக்க கூடாது. யார் யாரை தள்ளி விட போறான்னு தெரியல. அவனை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். ஜாஷ், எலியட் பாத்தியா? அவன் கிரவுண்ட்ல தான் இருந்தான். அப்படியா? சரி நான் போய் பாக்குறேன். ஓ, இந்த கரையை பாக்குறியா? இத வாஷ் பண்ண டைமே கிடைக்கல. சரி முதல்ல அதை வாஷ் பண்ணு. இந்த கரையை பத்தி ஏற்கனவே உன்கிட்ட பேசிட்டேன்ல. இல்ல, நான் போயிட்டு வரேன். விக்டோரியாக்கும் ஜானஸ்க்கும் எப்படி இந்த விஷயம் தெரியாம இருக்கு? அவங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியாம இருக்காது. ஜானஸ் ரொம்ப பிரில்லியண்டான பொண்ணு. அவ எப்படியும் கண்டுபிடிச்சிருவா. விக்டோரியாவை புத்திசாலி இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் அவளை விட ஜானஸ் கொஞ்சம் புத்திசாலி தான். நீ என்ன யோசிக்கிற? சீக்கிரம் வா, நம்ம அவங்கள போய் காப்பாத்தி ஆகணும். இங்க இருந்து வெளிய போக வழியே இல்ல. அவங்க ரெண்டு பேரும் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல. அவங்கள நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. ஜாஷ் இந்த லேப்ல தான் எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சுட்டு இருந்தான். அந்த நேரத்துல தான் இங்க ஏதோ விபரீதம் நடந்திருக்கு. என்ன விபரீதம் நடந்திருக்கும் நீயே சொல்லு. அததான் என்னால சரியா கெஸ் பண்ண முடியல. சரி பொறுமையா யோசி. இங்க ஒரு புக் இருக்கணுமே. அது இங்கதான் இருக்கு. இந்த சயின்டிபிக் ரியாக்ஷனை கொஞ்சம் கவனி. அணுக்கள் ஒண்ணு கூட ஒண்ணு மோதும் போது இந்த மாதிரி சேஞ்சஸ் ஏற்படும். எதிர்மாறான அணுக்கள் மோதும் போது அந்த இடத்துல விளைவுகள் ஏற்படும் போட்டிருக்கு. என்ன விளைவுகள்? ஜாஷ் அந்த கெமிக்கல்ஸ்ல ஃபுல்லா நனைஞ்சிருக்கான். அதனாலதான் இங்க ரியாக்ஷன் ஏற்பட்டிருக்கு. அவன் அதுல நினைச்சதுனால என்ன ரியாக்ஷன் ஏற்பட்டிருக்கும்? அவன் அதுல நினைச்சதுனால அவன மாதிரியே ஒரு உருவம் உருவாயிருக்கு. ஆனா அவன் இத வேணும்னே செய்யல. அப்படின்னா இங்க ரெண்டு ஜோஷ் இருக்காங்கன்னு சொல்றியா? நீ சொன்னது சரிதான். உண்மையிலேயே பிரமாதம் ஜானஸ். இவ்வளவு சீக்கிரம் நீ என்ன கண்டுபிடிப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உனக்கு தெரியுமா? சரி, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். உனக்கு இப்ப என்ன வேணும் சொல்லு. நிழல்ல இருக்கிறனா இனிமே நிஜமா மாறி ஆகணும். என்னோட இந்த ஜென்மத்தை நான் இழக்க விரும்பல. அதுக்கு நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். அது எங்களால முடியாது. நீங்க அப்படி செய்யலனா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இழந்துருவீங்க. சரி, என்ன பண்ணணும் சொல்லு. ஜானஸ், நீ இதுக்கு ஒத்துக்காத. இப்ப நமக்கு வேற வழியே இல்ல.
குட் கேர்ள். சரி பேஜ் நம்பர் 126க்கு போ. ஒரு நிமிஷம். என்ன போட்டிருக்கு அது என்கிட்ட கிளியரா சொல்லு. இதுல என்ன போட்டிருக்குன்னா, நீ அந்த கெமிக்கலை குடிச்சிட்டு 1/2 hour நல்லா தூங்கணும்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் உன்னோட உருவம் நிஜமாயிடும். ஆ, இனிமே எனக்கு மரணமே கிடையாது. சரி, அவங்கெல்லாம் எங்க? பாதாளத்துல இருக்காங்க. சரி ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். சரி நான் போயிட்டு வரேன். கொஞ்சம் பொறுமையா போ. ஆ! ஆ! நீ என்ன பண்ணிட்ட? ஏய், இது உனக்கு எப்படி தெரியும்? எல்லாமே அந்த புக்ல தான் போட்டிருந்தது. நான் அவன் கிட்ட சும்மா போய் தான் சொன்னேன். இப்ப என்ன பண்ணலாம் ஜோஷ்? யாராவது வந்து நம்மள காப்பாத்தணும். ஏய், அவங்க என்ன சத்தம்? நீங்க 2 பேரும் இங்க தான் இருக்கீங்களா? உங்களை பார்த்ததுல சந்தோஷம். ஆமா, இன்னொரு ஜோஷ் எங்க? அது ஒரு பெரிய கதை. ஆனா அந்த கதை முடிஞ்சது. அவன் வரமாட்டேங்கிறான். ஏன், என்ன ஆச்சு? நீங்க திட்டுவீங்கன்னு அவன் பயப்படுறான். கமான் ஜோஷ், நான் திட்ட மாட்டேன். உன் மேல எந்த தப்பும் இல்ல. எங்களுக்கு உன் மேல கோவமே கிடையாது. உன்னை பிரிஞ்சு நாங்க ரொம்ப கவலைப்பட்டோம் ஜோஷ். நீங்க உண்மையாவா சொல்றீங்க? உண்மைதான். ஓகே, இனிமே நீங்க 2 பேரும் என் கூட சண்டை போட மாட்டீங்கல்ல? கண்டிப்பா போட மாட்டோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம். உண்மையிலேயே உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? இங்க என்ன பாக்குற?